எல்லா புகழும் இறைவனுக்கு. ஒரு 2 நாள் இருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகி ரத்னம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்த வந்துட்டு ஆதிக் ரவிச்சந்தர் மூலமா நம்ம விஷால் குடுத்திருந்தாரு. அதுக்கு முந்தைய வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வெற்றி படம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. எல்லாமே வந்துட்டு ஆவரேஜான மூவி தான். ஆ ஓரளவுக்கு சுமாரான படங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஹரியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி யானை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தோல்வி படத்த குடுத்திருந்தாரு. அதில அவருடைய மச்சான ஹீரோவா வச்சு நடிக்க வச்சிருந்தாரு. ஸோ 2 பேருக்குமே வந்துட்டு இது ஒரு கம்பேக் மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிற முடியாது. ஹரிய பொறுத்தவரைக்கும் நிச்சயமா வெற்றி குடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருந்தாரு. பட் விஷால பொறுத்தவரைக்கும் இது ஒரு கம்பேக் வந்துட்டு குடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மார்க் ஆண்டனி வெற்றி விஷாலுக்கானது இல்ல. முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்.ஜே. சூர்யாவுடைய வெற்றின்னு சொல்லலாம். ஆதிக் ரவிச்சந்தருடைய ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது விஷாலுக்கான வெற்றி கிடையாது. ஸோ 2 பேருக்குமே இது ஒரு கம்பேக் மூவி அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னால, ஏற்கனவே ஹரியுடைய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கும். பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹரியோடைய முந்தைய படம், இதுக்கு முந்தைய படம் வேங்கை. தனுஷ், ராஜ்கிரண், தமன்னா நடிச்சு வெளிய வந்த வேங்கை. அந்த படத்த அங்கங்க கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து அப்படியே இறக்கியிருக்கிறாரு ஹரி. ராஜ்கிரண் பண்ண கேரக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சமுத்திரக்கனியும், தனுஷ் பண்ண கேரக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஷாலும், தமன்னா பண்ண கேரக்டர் பிரியா பவானி சங்கர். ஸோ அங்கங்க மானே தேனே பொன்மானே மாதிரி எல்லா படத்துலயும் வர்ற அந்த ஹீரோ கூட பறக்கிறதுக்கு ஒரு 4 பேரு, வில்லன் கூட பறக்கிறதுக்கு ஒரு 4 பேரு. 4 நாளைக்கு 8 பேரு. வழக்கம் போல மொக்கையான காமெடிகள். இது எல்லாமே நிறைந்த இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அத்தனை அம்சங்களும் கொண்ட இது ஒரு ஹரியுடைய பிராண்ட் மூவி அப்படின்னே சொல்லலாம். பழைய படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு படங்கள்லயுமே சொல்லலாம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிராமணர்கள வந்துட்டு ஏதாவது ஒரு ரூபத்துல உள்ள கொண்டுட்டு வந்து வைப்பாரு. அது காமெடியா இருக்கட்டும், ஒரு சீரியஸான சீனா இருக்கட்டும். எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிராமண கலாச்சாரத்த உள்ள கொண்டுட்டு வருவாரு ஹரி. அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ வரைக்குமே. ஸோ அவர வந்துட்டு எல்லாரும் வந்து இப்போ சோசியல் மீடியால வந்து பார்த்தீங்கன்னா, சங்கி அப்படின்லாம் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. விஷாலையுமே சங்கின்னு தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அது என்ன தகவல் அப்படிங்கிறது, என்ன கருத்து அப்படிங்கிறது, யாருடைய கருத்து அப்படிங்கிறது எனக்கு அதில தெரிய வரல. பட் இவரு இந்த படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, பிராமண கொள்கைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. ஒரு பிராமணன் வந்து இறங்கி அடிங்க, இதுக்கப்புறமாவது இறங்கி அடிங்க அப்படிங்கிற மாரி கடைசியில வந்துட்டு விஷாலுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுத்து, பூணூலோட எல்லாத்தையும் போட்டு வெட்டுறாரு. ஓஜி மாமா வழக்கம் போல அவரு ஒரு சிறந்த நடிகர். அவர வந்து காமெடியன் ஆக்கி ஏவிஎம்மும், எஸ்பி முத்துராமனும் வீணாக்கிட்டாங்க அப்படின்னு நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆகச்சிறந்த நடிகன் ஓஜி மாமா. சிறந்த நடிகன். அவரு வந்து கொஞ்ச நேரம் வராரு. மாநாடுக்கு பிறகு பெரிய வெற்றிய எதிர்பார்த்தார். பட் பெருசா அமையல. இந்த படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கிறாரு. நல்லாவே இருக்கு அவருக்கு. நான் எப்பயுமே சொல்ற மாரி ஒரு சிறந்த நடிகன் ஓஜி மகேந்திரன். ஸோ அவர வந்து காமெடிங்கிற பேர்ல ஏவிஎம், ரஜினிகாந்த், கமலஹாசன், எஸ்பி முத்துராமன் போட்டு அவர நாசம் பண்ணிட்டாங்க. ஒரு சிறந்த நடிகன நாம இழந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அத தொடர்ந்து பிரியா பவானி சங்கர். மத்த படங்கள காட்டிலும் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரார்டினரியா நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பா ரொம்பவும் அழகா இருக்கிறாங்க. ஒருவேளை மெச்சூர் ஆனதுனால, ஐ மீன் கொஞ்சம் வயசாயிட்டதுனால அவங்க அழகா தெரியிறாங்களா அப்படின்னு தெரியல. யானை படத்துலலாம் கூட எனக்கு அவ்வளோ ஒரு அபிப்பிராயம் இவங்க மேல இல்ல. இந்த படத்துல ரொம்பவே அழகா இருக்கிறாங்க. நான் முதலே சொன்ன மாரி தனுஷுடைய கதாபாத்திரத்த வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் பட்டி டிங்கர் பார்த்து விஷால் பண்ணியிருக்கிறாரே தவிர, மத்தபடி விஷால்கிட்ட எந்த ஒரு வழக்கமா வந்துட்டு இப்ப சமீப படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, குழஞ்சு தமிழ் பேசுறது, கொஞ்சி தமிழ் பேசுறது மாரி ஒரு நடிப்ப குடுத்துட்டு இருக்காரு. அதுதான் இந்த படத்துலயும் இருக்கு. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் மியூசிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வழக்கமா டிஎஸ்பியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய ஹரி படங்களுக்கெல்லாம் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு இந்த படம் இல்ல. இசையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கோட்ட விட்ட ஒரு படம். ஓப்பனிங் சாங் கொஞ்சம் நல்லா இருக்குது. மத்தபடி இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெனச்சா 4 பேர் ஓடுறது, நெனச்சா 8 பேர் ஓடி வர்றது, அதே ஃபார்முலான்னு சொல்லிட்டு 15, 20 வருஷத்துக்கு முந்தைய 30 வருஷம்னு கூட சொல்லலாம். முந்தைய அதே ஃபார்முலாவோட தான் ஹரி இறங்கியிருக்கிறாரு. அதையும் விட ஹரி எடுத்த வேங்கை படத்தையே திரும்பி வேற மாதிரியான ஒரு அதே தமன்னாவுக்குள்ள அதே ப்ராப்பர்ட்டி, அதே லேண்ட் பிரச்சனை இதில பிரியா பவானி சங்கருக்கும் இருக்கும். தனுஷ் என்ன கேரக்டர் பண்ணாரோ, அதே மாரி கேரக்டர் தான் இதில விஷாலுக்கும். அதே மாரி ராஜ்கிரண் என்ன பண்ணாரோ, அதான் சமுத்திரக்கனிக்கும். சமுத்திரக்கனிய பொறுத்தவரைக்கும் எந்த கதாபாத்திரம் குடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வேற லெவல்ல பண்ணுவாரு. ஒரு இடத்துல ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு. ரவுடியும் போலீஸும் வந்துட்டு
ஒத்துமையாக போனால் தான்ங்கிற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று சொல்லுறாரு. அது இவர் இஷ்டத்துக்கு சொல்கிறாரா, இல்லை ஹரி சொல்ல சொன்னாரா, இல்லை விஷால் சொல்ல சொன்னாரா, இல்லை கவர்மெண்ட்டே அப்படி சொல்ல சொல்லிச்சா, இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்ல சொல்லுச்சு தெரியல. பட் இதை கான்ட்ரவர்சியாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா போலீஸும் ரவுடியும் வந்துட்டு ஒன்றா இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார். சமுத்திரகனியை விட்டு அதை சொல்லியிருக்கிறாங்கங்கும்போது தான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. மற்றபடி இந்த குறை சொல்லணும் அப்படின்னா நிறைய குறை சொல்லலாம். இந்த படத்தில் பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோட்டோகிராஃபி, அது வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா ஹரியோடைய படங்களில் ஓட்டமாக ஓடும் கேமரா, ஏன் ஓடுது எதுக்கு ஓடுதுன்னு தெரியாது. பட் இந்த படத்தில் கொஞ்சம் ஓட்டம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கார் சேசிங் ஃபைட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டில் பண்ணியிருக்கிறாங்க போல், ட்ரோன் ஷாட்டில் நல்லாவே இருக்குது. அது குறிப்பாக ஊரெல்லாம் சுற்றிட்டு ஜீப்புக்குள்ளேயே போயிட்டு 2 ஆங்கிளில் முன்பக்கமும் வந்து விஷால் அண்ட் பிரியா பவானி சங்கரை காட்டுறதும், பின்பக்கம் திரும்பி வில்லன்களோட சேசிங்கை காட்டுறதும், அதே ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரெல்லாம் வந்துட்டு வெடித்து செதறதும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிளானடாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சீன் பண்ணியிருப்பாங்க. ஃபைட்டு அது ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஒருத்தவரை தூக்கி அடித்தோம்னா இங்கே 400 கிலோமீட்டரில் போய் விழுவுறது, 4500 கிலோமீட்டரில் போய் விழுவுறது, அடித்தா பாம் பிளாஸ்ட் ஆகிறது, பஸ்ஸு வெடிக்கிறது, கார் வெடிக்கிறது, தூக்கி தரையில் அடிக்கிறதுன்னு எல்லாமே ஆஸ் யூஷுவல் இருக்குது. ஹரி படத்தில் எல்லா படத்துலையுமே இருக்கிற ஒரு விஷயந்தான். பெருசாக இந்த படத்துக்குன்னு தனியாக நம்ம வந்து சொல்லிட முடியாது. விஷாலுடைய நடிப்பு அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முந்தைய பார்த்த நடிப்பு தான். இந்த படத்துக்காக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே இல்லை. பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிரியா பவானி சங்கரோட விஷால் நின்று நடிக்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா விஷாலுடைய நடிப்பு வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. பிரியா பவானி சங்கர் வந்துட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துப்பாக்கியை பிடுங்குற இடம்லாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உண்மையிலேயே வேறு லெவலில் அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு மற்ற படங்களில் பிரியா பவானி சங்கரை பார்த்ததுக்கும் இந்த படத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெச்சூர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக அழகாக இருக்கிறாங்க. மற்ற படங்களை காட்டிலும் இந்த படத்தில் அழகாக இருக்கிறாங்க. இந்த படத்துக்கு கூட ப்ரொமோஷனுக்கெலாம் வந்து பிரியா பவானி சங்கர் வரலை. விஷால் தான் ஏதோ சில்மிஷம் பண்ணியிருக்கிறாரு. அதனால் வந்துட்டு பிரியா பவானி சங்கர் வந்துட்டு ஒத்துக்காத்ததுனால தான் பிரியா பவானி சங்கரை வந்துட்டு ப்ரொமோஷனுக்கே விஷால் வர வேணான்னு சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ விஷாலை வச்சு ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ விஷால் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது தன்னுடைய தேவை நிறைவேற்றாதனால ப்ரொமோஷனுக்கு பிரியா பவானி சங்கரை வந்துட்டு அலோவ் பண்ணலை, நீ வராதுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னே அவங்களுடைய அந்த ரிவ்யூ வீடியோக்களில் கமெண்ட்ஸில் நான் பார்த்தேன். ஸோ அது உண்மை போய் என்னங்கிறது தெரியல. பட் ப்ரொமோஷனில் வந்துட்டு பிரியா பவானி சங்கர் கலந்துக்கல. அவங்க கலந்துக்கலையா இல்லை கலந்துக்க வைக்கிறதுக்காக இவங்க யாரோ ட்ரை பண்ணலையா அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே யானை படத்தில் நடிக்க வச்ச பிரியா பவானி சங்கரை இந்த படத்தில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார் ஹரி. ஏன் இந்த படத்தில் ப்ரொமோஷன் அவங்கள கூப்பிடலை அப்படிங்கிறது தெரிய வரல. மொத்தத்தில் இது ஒரு ரொம்ப நாளைக்கு பிறகு கம்பேக் கொடுத்துருக்கிறாரு ஹரி. பட் சரியான படத்தை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். விஷால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தையும் தோல்வி படமாக தான் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். பிரியா பவானி சங்கர் பொறுத்த வரைக்கும் எனக்கு அவங்களுக்காக ஒரு முறை இந்த படத்தை நிச்சயமாக பார்க்கலாம். கதையை பற்றி நான் சொல்ல விரும்பலை. நான் தான் ஒரே வார்த்தை வேங்கை படத்தையே அப்படியே வந்துட்டு அங்கங்கே பட்டி டிங்கர் பார்த்து முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் சின்ன சின்ன மாற்றங்களோட தான் இந்த படத்தை ஹரி கொடுத்துருக்கிறாரு. அவங்க அக்கம் பக்கம் ஏதாவது தேட்டரில் இந்த படம் ஓடிச்சு அப்படின்னா ஒரு முறை பாருங்கள். சுத்தமாகவே அவாய்ட் பண்ணக்கூடிய படம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பார்க்குறது உங்களுடைய விருப்பம்.